அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வியந்து நிற்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்ட பின்பு சமூகத்திற்கு நல்ல பல போதனைகளை சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்துவது தான் நபி அவர்களுடைய முதன்மையான வேலையாக இருந்தது. வழிதவறி செல்கிறவர்களை அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கூறி நல்வழிப்படுத்துவது அவர்களுடைய வேலையாக இருந்தது. யாரெல்லாம் அவர்களிடத்தில் சில சந்தேகங்களை கேட்கிறார்களோ சந்தேகங்களுக்கு தகுந்த பதில்களை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவது நபி அவர்களுடைய பணியாக இருந்தது. இப்படி நபி அவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவதை பார்த்து பிடிக்காத அன்றைய காலகட்டத்தில் சில யூதர்கள் நபி அவர்களை சில வார்த்தைகளால் காயப்படுத்துவார்கள். இப்போ உதாரணமாக நம்ம யாரையும் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி தான் சலாம் சொல்லணும். இன்றைக்கி அதிகமானவங்க சலாம் சொல்கிறதாக இருந்தால் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அஸ்ஸலாமைக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். சில பேர் எப்படி அஸ்ஸலாமைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்படி சொல்வது தவறு. முதன்மையாக சலாம் சொல்வது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த காலத்தில் யூதர்கள் சில பேர் என்ன செய்தாங்க, நபி அவரிடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், நீங்கள் சீக்கிரம் அழிஞ்சு போங்கன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது அருள் உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து நல்லது நடக்கட்டும், இறைவனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கட்டும். இப்படி நிறைய அர்த்தங்கள் நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் யூதர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்வது என்ன கேட்டிங்கன்னா, அஸ்ஸலாமு கிடையாது, அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸாமு அலைக்கும். அப்படி சொன்னால் உங்களுக்கு அழிவு ஏற்படட்டும், நீங்கள் சீக்கிரம் இறந்து போவீங்க அப்படிங்கிற அர்த்தத்தோட கிண்டலாக அந்த யூதர்கள் நபி அவங்கள பார்த்து சலாம் சொல்லுவாங்களாம். அருகில் ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. யூதர்களுடைய கிண்டல் நக்கல் நையாண்டி பேச்சுக்களை அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லாமல் அவங்கள காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு எதுவுமே சொல்லலை. வ அலைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. வ அலைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எந்த நோக்கத்தில் என்னை பார்த்து உனக்கு அழிவு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், சீக்கிரம் நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லுகிறாயோ, அவங்க அந்த மாதிரி வார்த்தையை விடாமல் நீ எந்த வார்த்தையை சொன்னாயோ அது உனக்கே சார்தட்டும். வ அலைக்கும் அவ்வளோதான் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின உடனே அமைதியாக இறந்துட்டாங்க. அப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம். தன்னுடைய கணவர் ரெண்டாவது நபி அவர்கள் ஒரு உலக தூதராக அனுப்பப்பட்ட ஒரு புனிதமான மனிதராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி நக்கலோடு நையாண்டியோடு பேசுகிறாங்களேன்னு சொல்லி போட்டு ஆயிஷா ரதியல்லாஹு கோவப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரதியல்லாஹு இடத்துல ஏன் கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை உங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் நான் வ அலைக்கும்னு சொல்லிட்டேனே. வ அலைக்கும்னு சொன்னால் வ அலைக்கும் அவங்க எந்த நோக்கத்தில் சொல்லுகிறார்களோ அது அவர்களை சார்ந்து விடும் என்று சொன்னபோது அதற்கு அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் அல்லவா, அந்த நேரத்தில் ஒரு சின்ன விளக்கத்தை கூறுகிறார்கள். ஆயிஷாமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கோபப்படுறதுனால ஒரு பெருசாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, அதனால் பொறுமையாக இருங்க என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்கலையா, வ அலைக்கும் என்று பதில் சொன்னேனே,
அலைக்கும்னு சொன்னால் என்ன யா ரசூலுல்லா அப்படின்னு கேட்குறப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் எந்த நோக்கத்திலே என்னை பேசினார்களோ, எந்த நோக்கத்திலே வார்த்தைகளை பேசினார்களோ அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் சொன்ன வார்த்தையை இறைவன் ஏற்றுக்கொள்வான். அந்த யூதர்கள் என்னை கெட்ட ஒரு சகுனமாக நடக்கட்டும், அழிஞ்சு போகட்டும், மரணமாகட்டும் சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. நான் சொன்ன வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்வார்கள். ஆகையினால் எந்த ஒரு மனிதனையும் தேவையில்லாமல் போய் கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்துவது கூடாது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு சக நண்பரை கேலி கிண்டல் செய்து மனதை காயப்படுத்துகிற பொழுது அந்த காயப்பட்ட அந்த மனிதன், இறைவா என்னை இப்படிலாம் பேசுகிறானே, அவனுக்கு தண்டனையை கொடுத்துரு இறைவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எத்தனையோ மனிதர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் அவர்களுடைய சாந்தமான நடைமுறைகளை கொண்டு அவர்களை திருத்தி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபி அவர்களை நாம் வியந்து பார்க்கிறோம், ஆச்சரியம் அடைகிறோம். அவர்களின் சமூகமாக இருக்கக்கூடிய நாமும் நல் மனிதர்களாக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.